பாய்ஸ் இப்போது ஸ்டேலேருந்து மருவந்தே பீச் போயின்னுக்கிறோம். மருவந்தே பீச் அந்த மாதிரிலாம் பேச தெரியாது இல்லை சார் எனக்கு. சரி அப்படியே அந்த கேமரா பிடிச்சிட்டு அப்படியே லாக் பண்ணிடுவோம். கப்பலில் உட்காந்து போயிடலாம். கைஸ் நம்மளுக்கு பாருங்க ஒரு சூப்பரான வியூ ஒன்று கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க 2 பீகாக் அது ஓடுது அப்படியே. எவ்வளோ அழகாக நடந்து போயின்னு கொடுப்பாங்க. அது இப்போ மேலே பறக்க போகுது. ஸோ கைஸ், இது கண்டினியூஷன் ஆஃப் 4th எபிசோட் தான். நான் இந்த மரவந்தே பீச் இது மட்டும் லாஸ்ட் எபிசோடுக்கு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா? போன 4th எபிசோடில் நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். அந்த ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து நேராக ஸ்டேக் வந்தோம். ஸ்டேக் வந்துட்டு வாங்கின ஃபிஷ்ஷு, ப்ரான்னு, சிக்கன் எல்லாம் மேரினேட் பண்ணிட்டு இந்த மரவந்தே பீச்சுக்கு நம்ம கிளம்பி வந்துட்டோம் சன்செட் பார்க்குறதுக்கோஸ்கரம். ஸோ இப்போது சன்செட் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நீங்களே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி போய் ரீச் ஆகணும், அதுதான் நம்ம கோல். அங்கே போய் டைம் லேப்ஸ் எடுக்கணும். இந்த சன்செட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த டைம் லேப்ஸை. பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஆனால் இது நீங்கள்லாம் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. மரவந்தே இது ஸ்பெஷல் என்னன்னாக்கா, ஒரு பக்கம் பீச்சு, ஒரு பக்கம் ரிவர் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்துட்டு ட்ரோனில் பார்த்தா தான் கிளியராக தெரியும். நம்மக்கிட்ட ட்ரோன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது எடுக்கலாம். இப்போதுக்கு ஒரு டைம் லேப்ஸ் மாத்திரம் பாருங்கள் சன்செட்டு. ஓகே, என்ஜாய் கைஸ். அதுக்குள்ளேயே போய் இந்த சன்செட் ஆகிறதுக்குள்ளேயே போய் ரீச் ஆகணும். ரீச் ஆகிட்டு நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். மெயின் ரோட்டே கிடையாது. இல்லை மெயின் ரோடு எதுவும் இல்லை. அந்த மாதிரிலாம் இருந்தால் இல்லை, இதே ரோட்டில் கிடைச்சிடும். ஓகே கைஸ், வந்துட்டோம் நம்ம மரவந்தே பீச்சுக்கு. பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து தான் இந்த மரவந்தே பீச் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். மெயின் ரோட்லேயே இருக்கும். இது அங்கேருந்து விசிபிளாக இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி தெரியுதுங்களா, அங்கே கல்லுங்க போட்டு, பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரி கல்லுங்க போட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கே நம்ம அங்கே போயிட்டு நடந்துனே போயிட்டு அங்கே உள்ள பீச் உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு லைட்டான ஃபீல் கிடைக்கும். இந்த பியூட்டிஃபுல் வியூ பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வந்துட்டோம், நம்ம ஆன டைமுக்கு வந்துட்டோம். இப்போ போய் அங்கே கரெக்டான ஸ்பாட்டில் நம்ம ஒரு டைம் லேப்ஸ்
அரேஞ்ச் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லைங்க? பாருங்கள், அந்த மாதிரி கல்லுங்க போட்டு வச்சுருக்குவாங்க. அங்கே போயிட்டு நெல்லுக்கெலாம், நம்ம ஆடிக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் வியூ, அழகாக இருக்கு இல்லையா? இந்த பிளேஸ் இது தான் ஃபேமஸ். இதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு ரிவர் இருக்கும். அது மெயின் ரோட்லேருந்து தெரியாது. ஸோ அது கொஞ்சம் இன்டீரியரில் இருக்குது. இன்னும் ஃபர்தராக நீங்கள் முன்னாடி போனீங்கன்னாக்கா கொஞ்சம் விசிபிளாக இருக்கும், ஆனால் அவ்வளோ கிளியராக தெரியாது. அது ட்ரோனில் தான் பாசிபிள் அது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். இந்த 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கல்லுங்க போட்டு வச்சு பீச் விசிபிளாக இருக்கும். வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ ஒன்டோ கைஸ், இந்த ஸ்பாட் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் நம்ம டைம் லேப்ஸ் எடுக்கிறதுக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த இடம் வந்துட்டு மரவன்டே வந்துட்டு நம்ம ஸ்டே கிட்ட இருந்து 17 கிலோமீட்டர்ஸ் கிட்ட, ஒரு ½ மணி நேரம் ஆகும் அங்கேருந்து இங்கே வந்து ரீச் ஆகும். ஸோ எல்லோரும் ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது நீங்கள் டைம் லேப்ஸை பார்க்கலாம். குட் மார்னிங் பாய்ஸ், கிளம்புற டைம் ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி பீச்சு. இதுதான் எங்கள் ஸ்டேக்கு எதிர்க்க இருக்கிற பீச்சு. சரிங்களா? இப்போ கிளம்பலாங்களா? கம் ஆன், லெட்ஸ் கோ. டைம் ஆல்மோஸ்ட் 9:30 ஆயிடுச்சு. இப்போ 7 o'clock கிளம்புனமா இருந்துச்சு. 8 o'clock கிளம்புனமா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன ரெடி ஆயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரொம்ப நல்ல இடம். வந்து ஒரு வாட்டி எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ரொம்ப நல்ல இடம். பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 2 days பண்ணோம். பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தால், இந்த பெல்ட் பக்கம் வந்தீங்கன்னாக்கா அது ஓஷன் ட்ரை பண்ணிட்டோம். சர்வீஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸுங்கெல்லாம் அவ்வளோ நல்லா சிரிச்சு பேசி அழகாக சர்வ் பண்ணாங்க. சாப்பாடாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேங்காக போனாக்கா எதுனா ஒன்று கேட்டாங்கனாக்கா அது ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை, ஒரு 4-5 வாட்டி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் டீ இருக்கட்டும், டீ வந்துட்டு ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ வாட்டி சொன்னாலும் மூஞ்சி எல்லாம் சலிச்சிக்காமல் சர்வ் பண்ணாங்க. எவ்வளோ வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு சர்வீஸ் மாத்திரம் 100% பாருங்கள். இங்கே அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் போர்டு, ஓஷன் பீச் ஹோம் ஸ்டேன்ட்டு. ட்ரை பண்ணுங்கள், கேரண்டி. சூப்பர் குட் சர்வீஸு. பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த ஸ்பாட்க்கு வாங்க. ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாயின் ஆகிட்டாங்க இப்போ. ஸோ நாங்கள் 3 பேர் ரைடர்ஸும் பைக்கில் இருக்கிறவங்க கிளம்பி போயின்னு இருக்கோம். இன்னும் 4 பேர் ஆக்சுவலி காரில் வருவாங்க. அவங்க கொஞ்சம் லேட்டாக வராங்க. பீச்சில் எல்லாம் ஆடிட்டு அவங்களுக்கு மனசே இல்லை, எங்கேயுமே மனசு இல்லை. வெளியே இப்போ வாபஸ் ரிட்டர்ன் ஆகிடுக்கிறதே பேஜாராக இருக்குது. என்ன பண்ணுறது, போகணும் இல்லையா? இன்னும் பெங்களூர் போகிறதுக்கு எப்படி ஒரு 9 hours ஆகிடும். ஸோ போயிட்டு மறுபடியும் அதே தான் இந்த மாதிரி ஒரு ரைடு. ஆனால் ஒரு
நல்ல பிரேக் இது. மஸ்ட் வாண்டட் பிரேக். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. காமெடி பண்ண வெக்கேஷன்ஸ் ஆர் மஸ்ட். அது லாங் ரைடே இருக்கணும்னு இல்லை, சின்ன சின்ன ரைட்ஸ் கூட பண்ணிட்டு நம்ம டைம் கேட்குற மாதிரி அப்பப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கா நல்லா இருக்கும். ஆக்சுவலி எல்லாருக்கும் இதிலே சொன்ன மாதிரி தான், ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் இதே மாதிரி தான். அவங்க ட்ரிப்புக்கு வந்தானாங்களா ட்ரிப்லேயே இருந்துருவாங்க. ரெடி ஆகணும் சொன்ன டைமுக்கு விட மாட்டாங்க, சொன்ன டைமுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி உங்க கேங்ல எல்லாரும் இருப்பாங்க. ஒரு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இது கூட அவ்வளோதான். எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் அதுதான். போகிற வழி வேறு டிஃப்ரெண்ட் வழிங்களா? டிஃப்ரெண்ட்னாக்கா அதான் அகும்பே போட்டு போகணும். அகும்பே அப்புறமா அங்கேருந்து ஹாசன் போயிடுவோம். சரிங்களா, ஹாசன் த்ரூ போவோம். இந்த ரூட்டு இந்த ரூட் எப்படி இருக்குன்னு தெரில. அந்த வழியிலே போனால் போர் அடிக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த வழியில் போகிறோம். வேறு வழியில் பார்த்தீங்களா, இண்டிகேட்டர் ரைட்ல போட்டு நேராகவே போயிக்கிறார் அவர் பாடு. Hi boys, வெள்ளூர் ரீச் ஆனோம். வெள்ளூர்லேருந்து சாப்பிட்டு ஆக்சுவலி ஹோட்டல் ராவுண்ட் ஆக்சுவலி ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் நம்ம சாப்பாடுக்கு. அதனால் ஏதோ ஒரு அவ்வளோ ஒன்றும் டிஷ்ஷஸ் இருந்தில்லை. ஸோ லைட்டாக சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி முடிச்சோம். ரொம்ப டிலே ஆயிடுச்சு இன்னைக்கு. வேலூர்லேருந்து ஆசன்லேருந்து நெல்மங்கலா டூர், நிகழ்லேருந்து நெல்மங்கலா டூர் அப்படியே நம்ம வீட்டுக்கு போட்டோம்.
ஸோ கைஸ், நம்ம நைஸ் ரோட்லேருந்து தாண்டி வந்தாச்சு. இப்போ ஒரு ரோட் கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம் நைஸ் ரோட்லேருந்து. இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் நான் வீட்டு ரீச் ஆகிடுவேன். ஆல்மோஸ்ட் தேர். என்னன்னாக்கா செட்டில் வீடியோஸ் எடுக்கல. ஏன்னா நிறைய வீடியோஸ் எடுத்தாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி போர் அடிச்சிடும். போகிறதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம இந்த டீட்டோர் எடுத்துருந்து வரும்போது அது வந்துட்டு கொஞ்சம் ரோடு வந்துட்டு சரி இருந்தில்லைங்க. நிறைய பிரேக்ஸ் வேறு எடுத்துட்டோம். சாப்பாடுக்கு லேட்டாக ரீச் ஆகணும். அப்புறமா இங்கே வீட்டுக்கு வர்றது கூட ஆல்மோஸ்ட் இப்போ 9:30 ஆகிடுது. நம்ம அங்கே விட்டுருந்து ஒரு 9 o'clock என்னாவும் இங்கே ஆல்மோஸ்ட் 9:30, மோர் தென் 12 hours ஆயிடுச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட் எபிசோட் ஆஃப் குந்தாப்பூர் சீரீஸுங்க. எல்லோரும் உங்களுக்கெல்லாம் இந்த எபிசோடு இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா வியூஸ் கிடச்சிருக்கு, நல்லா லைக்ஸ் கிடச்சிருக்கு, சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கிறீங்க. ப்ளீஸ் கண்டினியூ, அதை கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு எந்த ரைடுக்கு போகலாம், எந்த ஊருக்கு போகலாம் அதை பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. பாருங்கள் 9:20 ஆகிடுச்சுங்க டைம். ஓகே, இன்னும் ஒரு 10-15 minutesல ரீச் ஆகிடுவோம் வீட்டுக்கு. நெக்ஸ்ட்டு எந்த ஊருக்கு எதுனா போகணுன்ட்டு எல்லா யூடியூபர்ஸும் எல்லா ஊருக்கும் போயாச்சுங்க. ஏன் டைரெக்ஷனில் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக எதுனா கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊரை பார்க்கணுன்ட்டு. நான் ட்ரை பண்ணுறேன். அப்படியே காசு போட்டு விட்ருங்க அந்த ட்ரிப்புக்கு. ஓகேங்களா? சும்மா காமெடி பண்ணுங்க. ஒரு இடத்து பேர் சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு என்னோடய வியூ எப்படி இருக்கும்ன்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் பண்ணி போடுறேன். என்ஜாய் பண்ணுங்க அந்த வீடியோஸ் கூட. அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன பிளான் இருக்குதோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வீடியோஸ் போடுவேன். அதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் தேர். நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் ஆக்சுவலி பெட்ஸ் பற்றி, ஃபிட்னஸ் பற்றி, அப்புறமா சம் இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ பார்த்துன்னு இருங்க. இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோன்னா அது பிஃபோர் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போடுறேன். அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஓகே கைஸ், bye then. See you all in the next series of, I don't know exactly in the ஊருன்ட்டு. I'll let you guys know. Until then, bye and thank you.